பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹிய இல்லா வஹ்யுஹா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். அன் அப்துல்லாஹி பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم اكتب فوالذي نفسي بيده ما يخرج منه إلا الحق. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நம்முடையனுமாகி அல்லாஹிற்கு எல்லா புகழும் நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். உள்ளே வரும்பொழுதே கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு. நண்பர்கிட்ட கூட சொன்னேன், பள்ளி ஃபுல்லாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. அல்லாஹு தஆலா ரமலான் கடைசி வரைக்கும் இந்த நசீபை நமக்கு தருவானாக. ரமலானுடைய முதல் பகுதி, முதல் 2-3 நாட்கள் மட்டும் தராவி சுன்னத்து கிடையாது, 30 நாளுமே சுன்னத்து தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன கூலியோ இந்த கூலி இந்த 30 நாளுமே இருக்கிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருவதற்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் தராவி ஆப்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஹைர். அருமையான சகோதர பெருமக்களே, 1447 ஹிஜ்ரி ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் தராவி நிறைவு செய்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவி சார்ந்து பேசுகிறாங்க. மன்காம ஈமான வஹ்திஸமன் மன்காம ரமலான ஈமான வஹ்திஸாபா ஃபகத் குஃபிரல்லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ரமலான் மாதத்திலே அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற நல்ல நீயத்திலே ஈமானோடு நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதாக பெருமானார் நமக்கு சுப செய்தியாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நம்ம வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு தஆலா இன்றைய தராவியை நமக்கு ஆக்கி நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, கடந்த வருடம் தராவிக்கு பிறகு அல் குர்ஆன் அண்ட் மாடர்ன் சயின்ஸ், அல் குர்ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே நவீன அறிவியல் இன்றைக்கு எதையெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் என்று பேசுகிறதோ இது எல்லாத்தையுமே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா திருமறையில் பேசிவிட்டான். அல்லாஹ் குர்ஆனில் பேசிய செய்திகளைத்தான் இன்றைக்கு நவீன அறிவியல் புதிதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது என்ற கோணத்தில் 30 இறைவசனங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வேறு ஒரு வியூவாக கோணத்தில் சுன்னா அண்ட் மாடர்ன் சயின்ஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே இன்ஷா அல்லாஹ் இன்றைய வருடம் தராவிக்கு பிறகு ஒரு தொடராக இன்ஷா அல்லாஹ் எடுக்கலாம் என்று முயற்சி செய்திருக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் இன்றைக்கு நவீன அறிவியலுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகிறது, இன்றைக்கு நவீன அறிவியல் எதையெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் என்று பேசுகிறதோ இது எல்லாவற்றையுமே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய செய்திதான் என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் அந்த கோணத்தில் இந்த வருடத்தை உரை இன்ஷா அல்லாஹ் நிகழும். இன்ஷா அல்லாஹ் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்பாக அறிமுகமாக ஒரு சில தகவலை இன்ஷா அல்லாஹ் இன்றைய பார்க்கலாம். பொதுவாக உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கிறது, நிறைய கொள்கைகள் இருக்கிறது. எல்லா கொள்கைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் இது அல்லாஹு தஆலாவால் அருளப்பட்டது. எல்லா காலங்களிலும் இது பேசிக்கொண்டே இருக்கும். மற்ற கொள்கைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் இதுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. இஸ்லாத்திற்கு எக்ஸ்பைரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், அதற்கு பிறகு இஸ்லாத்தை நம்ம கடைபிடிக்க முடியாது. இஸ்லாத்தில் இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக பேசும். பொதுவாக மதங்களை பொறுத்த வரைக்கும் மதத்துடைய கோட்பாடு என்னவென்றால், நீ மூளையை கழட்டி வச்சிரு, இங்கே மதத்தை பற்றி பேசணும்னு சொன்னால், மதத்தை சிந்திக்கணும்னு சொன்னால் உன்னுடைய அறிவை கொண்டு சிந்திச்சா இங்கே சரி வராது என்பதாக பொதுவாக எல்லா மதங்களும் பேசும். ஆனால் அந்த கோணத்தில் இஸ்லாம் மாறி இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான செய்திகள் அறிவுக்கு பொருந்து தான் இருக்கும்.
ஒரு சில விஷயங்கள் நமக்கு அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதையும் அல்லாஹ் தஆலா சில காரணங்களை பதிவு செய்கிறான். ஆனால் இஸ்லாத்துடைய பெரும்பாலான செய்திகள் அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதை நம்ம நடைமுறையில் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் ஒரு வார்த்தை அழகாக சொல்வார், சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜியன் இஸ்லாம். அறிவியல் இல்லாத மார்க்கம் என்பது இலாம், அது ஒரு முடம் போல, கைகால் முடமானது போல, அது அந்த இடத்துல தான் இருக்கும், கொஞ்சம் கூட நகராது. அதே மாதிரி இந்த ரிலிஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்டுங்குவாங்க. அதாவது மார்க்கம் இல்லாத அறிவு என்பது குருட்டுக்கு சமானம் என்று சொல்வார்கள். அறிவு இல்லாத மார்க்கம் எப்படி முடமோ அதை கொண்டு எந்த ஃபாய்தாவும் இல்லையோ, அதுபோன்று மார்க்கம் இல்லாத அறிவும் அதற்கொண்டு எந்த ஃபாய்தாவும் கிடையாது, இது குருடனுக்கு சமானம் என்பதாக அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் சயின்ஸையும் நமக்கு சொல்லி காட்டுவார். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நான் முன்னாடி சொன்னது மாதிரி இஸ்லாத்துடைய அடிப்படையான 2 கூறுகள், ஒன்று குர்ஆன், மற்றொன்று சுன்னா. இந்த ரெண்டுமே அறிவியலோடு சேர்ந்து பேசும். இது ரெண்டுமே அறிவியலுக்கு அப்பாற்பட்டு குர்ஆனும் பேசாது, சுன்னாவும் பேசாது. இதில் நான் பலமுறை பேசியிருக்கிறேன். குர்ஆன், ரசூலுல்லாஹ் 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. முதல் ஒற்றுமை நோ எக்ஸ்பரி, இதுக்கு காலாவதியே கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குர்ஆனில் தீர்வு இருந்துச்சுங்க, இன்றைக்கெலாம் குர்ஆனை பின்பற்ற முடியுமா, இன்றைக்கெலாம் குர்ஆனில் பிரச்சனைக்கு தீர்வு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல தான் ரசூலுல்லாவும் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அரபு மண்ணில் ரசூலுல்லா பேசினது அது அன்றைக்கி ஒத்து வந்துச்சு. இன்றைக்கி 2026 21வது நூற்றாண்டுலாம் ரசூலுல்லாவுடைய செய்தியெல்லாம் எடுபடாதுங்க, ரசூலுல்லாட்டெல்லாம் ஒரு முன்மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. குர்ஆனுக்கு எப்படி நோ எக்ஸ்பெரியோ, காலாவதி கிடையாதோ, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் காலாவதி கிடையாது. அதே போல தான் குர்ஆன் பேசாத தலைப்பு கிடையாது. குர்ஆன் எல்லா தலைப்புகளையும் பேசியிருக்கிறது. அதே போல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா தலைப்பிலும் பேசியிருக்கிறாங்க. குர்ஆனில் எந்த குறையுமே நம்ம பார்க்க முடியாது. குர்ஆனில் இந்த விஷயம் கொஞ்சம் தவறாக போயிடுச்சுங்க, இது சல்லா மாற்றி சொல்லியிருக்கலாம் என்று குர்ஆனை எப்படி நம்ம பிளைன் பண்ண முடியாதோ, அதே போல தான் ரசூலுல்லாவையும் நம்ம பிளைன் பண்ண முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லா இந்த முடிவு எடுத்திருக்கலாம், சரி தப்பாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாவை மீது ஒரு குறையும் நம்ம சம்மந்தப்படுத்தி பேச முடியாது. எப்படி குர்ஆனை குறைபடுத்த முடியாதோ அதே போன்றுதான் ரசூலுல்லாவும் ரசூலுல்லாவுடைய சுன்னாவும் குறைபடுத்த முடியாது என்பதுதான் குர்ஆனுக்கும் ரசூலுல்லாவுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை. நிறைய ஒற்றுமையை சொல்லலாம். பெருமானார் பேசாத தலைப்புகள் இல்லையே. பெருமானார் மருத்துவராக இருந்திருக்கிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னென்றால் ரசூலுல்லா எங்கேயுமே மருத்துவம் படிக்கலை. பொருளாதார நிபுணராக இருந்திருக்கிறார்கள், ரசூலுல்லா பொருளாதாரம் படிக்கலை. ரசூலுல்லா மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்திருக்கிறார்கள், ரசூலுல்லா எங்கேயுமே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலை இல்லையா. ரசூலுல்லா குடும்பம் சார்ந்து நிறைய செய்தி பேசியிருக்கிறாங்க, குடும்பம் சார்ந்த கல்வியெலாம் ரசூலுல்லா படிக்கலை. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவுடைய கல்வியை பற்றி பேசுகிறான். ஷூரா என்ற அத்தியாயத்துடைய 12வது செய்தி, வகதாலிக் அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, நபியை நாம தான் உங்களுக்கு வஹி அனுப்பினோம், நம்மின் புறத்திலிருந்து உங்களுக்கு நான் வஹி அனுப்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாவுடைய புத்தக அறிவை பற்றி பேசுகிறான். மா குன்த தத்ரி மல் கிதாப், உங்களுக்கு புத்தகம்னா என்னன்னே தெரியாது. புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவை பற்றி என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த புத்தகத்துடைய அறிவு இல்லை, இந்த புத்தகத்துடைய அறிவு இல்லை, நீங்கள் எந்த புத்தகத்தையும் படிக்கலைன்னு சொல்லலை. மா குந்த தத்ரி மல் கிதாப், உங்களுக்கு புக்குன்னு என்னன்னு தெரியாது. வாழ்நாளில் எந்த புக்கையும் நீங்கள் படித்தது கிடையாது. ரசூலுல்லா நிறைய இறைவேதங்கள் இருந்திருக்கிறது, எதையாவது ரசூலுல்லா படிச்சிருக்கிறாங்களா? கிடையாது. யார்கிட்டயே மாணவராக போய் ரசூலுல்லா உட்காந்துருக்காங்களா? கிடையாது. புத்தகத்துடைய எந்த அறிவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி செய்தி என்னன்னு சொன்னால், ரசூலுல்லா பேசுகிறதெல்லாம் புத்தகமாக இருக்கின்றது. ரசூலுல்லா எந்த புத்தகத்தையும் படித்ததில்லை, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இது எல்லாமே புத்தகமாக மாறியது. என்ன காரணம்னு சொன்னால், அதற்கு அடிப்படையானது நஜ்ம் என்ற சூறாவில் சொல்வான், ஒமா இன் திகு அனில் ஹவா, அல்லாஹ் ரசூலுல்லா பேசுகிறது எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய வஹி தான். இன்ஹுவ இல்லா வஹியுஹா, அல்லாஹுடைய வஹி இல்லாமல் சொந்தமாக எதையும் ரசூலுல்லா பேச மாட்டாங்க. ரசூலுல்லாவுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், ரசூலுல்லா எது பேசினாலும் அல்லாஹுடைய வஹி தான், அல்லாஹு தஆலாவுடைய வஹியை தவிர வேறு எதையும் பேச மாட்டார்கள். அதனால தான் குர்ஆன் எப்படி நவீன அறிவியலுக்கு பொருந்தி போகிறதோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் நவீன அறிவியலுக்கு பொருந்தி போகும். எப்படி இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஆதாரமாக குர்ஆன் இருக்கிறதோ அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் நவீன அறிவியலுக்கு ஆதாரமாக, மாடர்ன் சயின்ஸுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதற்கான அடிப்படை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாமே வஹி தான். ரசூலுல்லா பேசியது எல்லாமே வஹி தான்.
அப்துல்லா இப்னு அமர் என்ற ஒரு சஹாபி அபுதாவுது ஷெரீஃபுடைய 3646வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லா இப்னு அமர் ரலியல்லாஹு தஆலா தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், பொதுவாக குன்து அக்துபு மா அஸ்மு பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன பேசினாலும் எழுதிக்கிட்டே இருப்பேன். உரியது ஹிஃபுது, அதை மனப்பாடம் பண்ணணுண்டு. ரசூலுல்லாஹ் என்ன பேசினாலும் நான் விடமாட்டேன், அதை எழுதி வச்சுக்குவேன், பின்னாடி மனப்பாடம் பண்ணணுண்டு. அதுக்கு பின்னாடி சஹாபாக்களில் குறைஷிகளில் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அத்தா எல்லாத்தையும் எழுதாதா, அவரும் மனிதர் தான், சில நேரங்களில் கோபங்கள் ஏதாவது வார்த்தைகள் பேசுவாங்க, எல்லாத்தையும் எழுதாத. மனிதர்கள் சொன்னால் சில நேரங்களில் கோபத்தில் என்ன பேசுவோன்னு தெரியாது. பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோபத்தில் வார்த்தை விட்டுறக்கூடாது, கோபத்திற்கு ஆயுசு கம்மி, கோபத்திற்கு ஆயுள் கம்மி. ஆனால் கோபத்தில் பேசிய வார்த்தைகளுக்கு ஆயுசு ரொம்ப கூடன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் நம்ம பேசிட்டு நம்ம மன்னிப்புக்குவோம், கோபத்தில் ஏதோ 1-2 வார்த்தை பேசினேன் சரி விடுப்பான்னு சொல்ல முடியாது. கோபத்தில் மூலம் வலிங்கிடும், கோபத்தில் என்ன பேசணும்னு தெரியாது. அதனால தான் மார்க்கம் சொல்லுது, நீ கோபமான நிலையில் தீர்ப்பு சொல்லாதன்னு சொல்லுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கோபத்தில் என்ன வேணால் பேசுவோம். அப்போ ரசூலுல்லாவை பற்றி அப்துல்லா இப்னு அமர் அந்த சஹாபி இடத்துல சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் கோபத்தில் ஏதாவது பேசலாம், கோபமான பல நேரங்களில் கோபப்படுறாங்க, ஏதாவது வார்த்தைகள் தடுத்து வந்துடும், அதனால் நீ எல்லாத்தையும் எழுதாதப்பான்னு சொல்கிறாங்க. அவரும் விட்டுட்டார். அவருக்கு ஆனால் அவரால் இருக்க முடியல. ரசூலுல்லாஹ் பேசுனது பூரா எழுதிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு விட்டது அவருக்கு ஏதோ ஒரு குறையாகவே இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இது மாதிரி நீங்கள் பேசின எல்லாத்தையுமே நான் எழுதினேன், நீங்கள் பேசின எல்லாத்தையுமே நான் எழுதினேன். இப்படி சஹாபாக்கள் சில பேர் வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பேச எல்லாத்தையும் எழுதாத, சில நேரத்தில் கோபத்தில் ஏதாவது பேசுவாங்க, அதையும் எழுதுகிற மாதிரி ஆயிரும், வேண்டான்னு சொன்னாங்க. நான் என்ன செய்யட்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஃபௌமா பி இஸ்பாஹி இலா ஃபீஹி, தன்னுடைய விரலை தூக்கி தன்னுடைய வாயின் பக்கம் வச்சு இந்த வாயை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உக்துப், இந்த வாயிலேருந்து வர எல்லாத்தையும் எழுதுண்டாங்க. இந்த வாயிலேருந்து வர எல்லாத்தையும் எழுது. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. அதாவது சும்மா இங்கே சொல்லலை ரசூலுல்லாஹ், பின்னாடி சொல்கிற வார்த்தை சும்மா சினிமா டயலாக் இல்லை. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா யஹ்ருஜு மின்ஹு இல்லல் ஹக், இந்த வாயிலிருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வராது. இல்லையா, நான் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சத்தியம் மட்டும்தான் என் வாயில் வரும். இல்லையா, கண்டதையெல்லாம் வளர்றவன் கிடையாது நான், கோபத்தில் பேசிட்டாருங்க அப்படின்ற ஆள் கிடையாது நான், தெரியாமல் பேசிட்டாருங்க மறந்து பேசிட்டாருங்க அப்படி கிடையாது. நான் என்ன பேசினாலும் என்னுடைய வாயிலிருந்து வர்றது எதுவாக இருந்தாலும் அது சத்தியம்தான், உண்மைதான், நியாயம்தான், அநியாயம் இந்த வாயிலிருந்து வராது, பொய் இந்த வாயிலிருந்து வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அறிவுறுத்தினார்கள். அன்பான சகோதர மக்களே, கிதாபில் எழுதுவாங்க, உலகத்திலேயே பேசிய வார்த்தை திரும்ப பெறாத ஒரே நபர் பெருமானார். இல்லைங்க, நான் பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், நான் என் வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். இன்றைக்கி நேர்காணலில் கூட சில நேரங்கள் அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள், சில செய்தியாளர்கள் பேசுகிறாங்களே, வார்த்தையை விட்டுட்டு நான் வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது, தெரியாமல் பேசிட்டேன், என் வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், திரும்ப பெற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி உலகத்திலேயே ஒரு வார்த்தை அல்ல, ஒரு எழுத்தை கூட பேசிவிட்டு திரும்ப பெறாத ஒரே நபர் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகாக எழுதுவாங்க, உலகத்திலேயே சாரி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாத ஒரே நபர் பெருமானார் தான். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உலகத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தாத ஒரே நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அவர்கள் பேசுகிறது எல்லாமே வஹி. குர்ஆன் எப்படி வஹியோ அதுபோன்று ரசூலுல்லாஹ்வுடைய பேசியதும் வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் வஹி. அதனால தான் நான் ஆரம்பத்தில் அறிமுகமாக சொல்கிறேன், அதனால தான் குர்ஆன் எப்படி மாடர்ன் சயின்ஸுக்கு நவீன அறிவியலுக்கு சவாலாக இருக்கிறதோ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் சவாலாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளிலும் என்ன அறிவியல் பலன்கள் இருக்கிறது, என்ன மாதிரியான நவீன அறிவியல் இருக்கிறது என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி அறிவு சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை தான் நான் இன்றைக்கி பதிவு செய்தேன். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், இந்த செய்தியெல்லாம் இப்போ நான் பேச போகிறேன் இல்லையா, அடுத்து ஒரு 28 நாளைக்கு நான் பேசுகிற செய்தியெல்லாம் ஒரு நாலேஜாக நம்ம எடுத்துக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் இந்த அளவுக்கு பலன்கள் இருக்கிறது, இவ்வளவு அறிவியல் இருக்கிறது என்று நாலேஜாக நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்து இதற்காக நம்ம சுன்னத்துகளை பின்பற்றக்கூடாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன், நான் பலமுறை ஜும்மாலேயே பேசியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக செய்தால் மட்டும்தான் அது சுன்னத்தாக இருக்க முடியும். இல்லையா, நோன்பு வைங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பில் நிறைய பலன்கள் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நோன்பு சம்பந்தமான நவீன அறிவியலை பார்க்கலாம். இப்போ இந்தந்த அறிவியல் காரணங்களுக்காண்டி நம்ம நோன்பு வச்சா அது சுன்னத்தாக ஆகாது இல்லையா.
அதே மாதிரி நின்று குடிக்காதீங்க, உட்கார்ந்து கொண்டு தண்ணீர் குடிங்க, இன்னென்ன பலன்கள் இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த பலன்களை எல்லாம் மையப்படுத்தி நம்ம உட்கார்ந்து குடித்தோம்னா அது சுன்னத்தாக ஆகாது. சுன்னத் என்றால் ரசூலுல்லாஹ் செய்தார்கள், அதனால் நான் செய்கிறேன், அதில் எனக்கு லாபமா நஷ்டமா அது என் பிரச்சனை இல்லை. இதனால் எனக்கு மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ பலன்கள் இருக்கிறதா, மருத்துவ பலன்கள் இல்லையா, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த காரியத்தை இப்படி செய்ய சொன்னாங்க, அதனால் நான் இந்த காரியத்தை இப்படி செய்கிறேன் என்பது தான் சுன்னத்து. அதனால் நான் அடுத்து ஒரு மாதம் பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் இவைகளை மையமாக வைத்து நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்களை பின்பற்றக்கூடாது. இது நமக்கு எதுவுமே தெரியலை என்றாலும் நம்ம சுன்னத்துக்களை பின்பற்றணும். நான் யோசித்தேன், இந்த தலைப்பு எடுக்கும் பொழுது இந்த செய்தியை சொல்லும் போது சில நேரங்களில் நம்ம சுன்னத்துக்களை பின்பற்றமோ நமக்கு வரும் மண்டையில் இப்படி ஹஸ்ரத் பயானில் இந்த சுன்னத்தின் மூலமாக இந்த பலன்கள் சொன்னாரே, இந்த பலன்கள் கிடைக்குமே அப்படின்ற சிந்தனை வரும் இல்லையா, அந்த சிந்தனை வரக்கூடாது. நான் எதற்காக இந்த தலைப்பு எடுத்தேன்னு சொன்னால், ரசூலுல்லாஹுடைய அந்த கல்வி அறிவு எந்த அளவுக்கு விசாலமானது, அதே போல் நான் முஸ்லீம்களுக்கு ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளில் எந்த அளவுக்கு அறிவியல் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது என்ற தாவாவுக்காகத்தான் இதை பயன்படுத்த வேண்டுமே தவிர்த்து, நான் எதுவும் சொல்கிறேன், நான் பேசுகின்ற இந்த ஒரு மாத தலைப்புகளையும் நான் முஸ்லீம்களுக்கு தாவாவாகத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர, இதை செஞ்சால் இந்த நன்மை, அதனால் இந்த செய்யலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் நமக்கு வரக்கூடாது. எந்த சுன்னத்துகளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் செய்தார்கள், அதனால் நான் செய்கிறேன் என்ற அந்த மனநிலை மட்டுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சுன்னத்தாக பார்க்கப்படும், அப்பொழுதுதான் சுன்னத்திற்கான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை பெற முடியும். அந்த நல்ல நசீப ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களிலே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சுன்னத், அந்த சுன்னத் சம்பந்தமான நவீன அறிவியல் மாரன் சயின்ஸ் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் ஒரு தொடராக பார்க்கலாம். அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை அதிகமாக படிப்பதற்கும், ரசூலுல்லாவுடைய அந்த கல்வியை, ரசூலுல்லாவுடைய அந்த இறை செய்தியை முழு உலகிற்கும் பரப்புவதற்குமான நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.